நீங்கள் எப்பயாவது இட் இஸ் ட்ரூ தட் த எக்ஸாம் இஸ் டுமாரோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஏதோ எக்ஸ்ட்ராவாக சொன்ன மாதிரி இல்லை. ராம்சேவும் அதை தான் சொல்கிறாரு. ஏன்னா இட் இஸ் ட்ரூ அப்படின்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. வெறும் த எக்ஸாம் இஸ் டுமாரோ அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். இட் இஸ் ட்ரூ அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தேவை கிடையாது. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் த டிஃப்ளேஷனரி தியோரி ஆஃப் ட்ரூத் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செம் 4ல் வர ஒரு டாபிக் இன் யூனிட் 1. டிஃப்ளேஷனரி தியோரிஸில் the concept of deflationism you must understand. So deflationism அப்படின்னா this theory reduces the big importance of the given truth. So here இந்த deflationism ஓட மீனிங் என்னன்னா, ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தரோம் இல்லையா நம்ம ட்ரூத்துக்கு. முன்னாடி சொன்ன தியரிஸ்லலாம் ட்ரூத்துக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் கம்மியாக சொல்கிறது தான் இந்த டிஃப்ளேஷனிசம் தியரி அப்படின்றது. ஸோ டிஃப்ளேஷனிசம்னாலே இப்போ ஒரு பலூன்லேருந்து காற்றை ரிமூவ் பண்ணால் வி கால் இட் அஸ் டிஃப்ளேட். ஸோ அதனால அந்த ட்ரூத்துன்ற கான்செப்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல. யூ கேன் டிஃப்ளேட் இஸ் கம்மியாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும்னு சொல்கிறது தான் இந்த தியரி. ஸோ இது ட்ரூத்துன்றது ஒரு பிக் செப்பரேட் கான்செப்ட்லாம் கிடையாது. இட் ஹேஸ் நோ ஸ்பெஷல் ஹிடன் நேச்சர் ஆல்சோ. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த தியரி. இதில் இருக்க ஃபேமிலி ஆஃப் வியூஸ் நம்ம பார்க்கலாம். அப்போசஸ் த லாஃப்டி ட்ரூத் தியரிஸ். ஸோ அந்த நிறைய அந்த கொரஸ்பாண்டன்ஸ் தியரி இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த தியரி சொல்கிற நிறைய விஷயங்களை இதை அப்போஸ் பண்ணுது, ரொம்ப ஹெவியான விஷயங்களை. ட்ரூத் ஹேஸ் நோ ஸ்பெஷல் நேச்சர், ட்ரூத் இஸ் நாட் அ மேஜர் கான்செப்ட் கிடையாது. அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ட்ரூத் ஏற்கனவே இருக்குது நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறது தான் டிஃப்ளேஷனிசம். கம்மிங் டு த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ட்ரூத். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க, இட் இஸ் ட்ரூ ரோசஸ் ஆர் ரெட் அப்படின்னு. ஸோ இட் சிம்ப்ளி மீன்ஸ் தட் த ரோசஸ் ஆர் ரெட். அதை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். நோ நீட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன். அதனால தான் ட்ரூத் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மிரரில் நீங்கள் ஒரு சைடு இருந்து பார்த்தா அந்த சைடு இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதாவது ரோசஸ் ஆர் ரெட் அப்படின்னு. இட் இஸ் ட்ரூ அப்படின்றது சொல்ல தேவையில்ல. ஏன்னா இந்த இடத்துல ட்ரூத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு தெரியுது. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. ட்ரூத் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா we can look through the word true and directly see the real statement. அந்த இடத்துல உண்மையான ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, அதனால இட் இஸ் ட்ரூ தேவையில்லை. அண்ட் நோ நீட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் ஆர் கொஹரன்ஸ் தியரி. நம்ம ட்ரெடிஷ்னலான தியரிஸ் முன்னாடி வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கரஸ்பாண்டன்ஸ்னால் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ரியாலிட்டி கூட மேட்ச் ஆகணும். கொஹரன்ஸ்னால் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் ஃபிட் வித் அதர்ஸ் பிலீஃப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான தியரிஸ் இல்லையா. எது உண்மைன்னு கண்டுபிடிக்க இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் டிஃப்ளேஷனரி தியரி என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்கிறோம்னா இட் இஸ் ட்ரூ தட் ஹீ கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இட் இஸ் ட்ரூ அப்படின்றது தேவை கிடையாது. இட் இஸ் ட்ரூ தட் டுமாரோ இஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்கிறதுல இட் இஸ் ட்ரூ தேவை கிடையாது. இந்த இடத்துல இட் இஸ் ட்ரூ அப்படின்றது ஒன்லி ரிப்பீட்ஸ் த சேம் ஸ்டேட்மெண்ட். கம்மிங் டு த ஃப்ராங்க் ராம்சே ரிடண்டன்சி தியரி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரிடண்டன்சினா தேவையில்லாத அந்த ரிப்பிட்டேஷன் இருக்கு இல்லையா, அன்னெசரி யூஆர் ரிப்பீட்டிங் இட், அதுதான் ரிடண்டன்சி அப்படின்றது. இட் இஸ் ட்ரூ அப்படின்றது இந்த இடத்துல அன்னெசரி அடிஷன். அது ஒரு சூப்பர்ஃப்ளஸ் ஃப்ரேஸ், அதாவது மோர் தேன் வாட் இஸ் நீடட். இந்த இடத்துல மோர் தேன் வாட் இஸ் நீடட். ஸோ இந்த இடத்துல ரோசஸ் ஆர் ரெட்டுன்னு சொன்னாலே போதுமானது. பட் அதுக்கும் மேலே போய் நீங்கள் சூப்பர்ஃபுல்லஸாக என்ன சொல்கிறீங்க, இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறீங்க. அது தேவையில்லை, அந்த ஃப்ரேஸ் தேவையில்லை. நோ எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி ஆடட். ஸோ ஹியர் அது தேவையில்லை. அண்ட் ட்ரூத் ஆஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ரிடண்டன்ட். ஸோ அது எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த தியரி. அந்த சேம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரோசஸ் ஆர் ரெட்டில் அண்டு இட் இஸ் ட்ரூ தட் ரோசஸ் ஆர் ரெட்டோ சேம் மீனிங்கை தான் தருது.
ட்ரூத் அப்படின்ற ஒரு வேர்ட் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா குவாலிட்டி ஆஃப் த ஃப்ளவரையோ எதுவுமே சொல்லலை இந்த இடத்துல. அதனால அது அன்னெசரி அடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரூத் ஆஸ்கிரிப்ஷன்ஸ் ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா டின்னர் இஸ் ரெடி அப்படின்னு சொல்கிறதுக்கும் இட் இஸ் ட்ரூ தட் டின்னர் இஸ் ரெடின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ அந்த இடத்துல தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராசன் அண்ட் பெர்ஃபார்மேட்டிவ் தியரி. இது என்ன சொல்லுதுன்னா ட்ரூத் வேர்ட்ஸ் ஆர் நாட் ஓன்லி ஃபார் கிவிங் த ஃபேக்ட்ஸ், தி ஆல்சோ டூ ஆக்ஷன்ஸ் இன் லாங்குவேஜ். அதுதான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே மாதிரி ட்ரூத்தும் சில பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் இந்த இடத்துல. ஸோ தே டூ அண்ட் ஆக்ஷன் இன் லாங்குவேஜ். அது வந்து ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்கிறது கிடையாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்ஃபார்மேட்டிவ் அட்டரன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேக்டை டிஸ்கிரைப் பண்ணல, யூ ஆர் டூயிங் அன் ஆக்ஷன். இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கோ கொடுக்குறீங்க க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் ட்ரூத் அப்படின்றது இட் இஸ் ஆக்ஷன், இட் இஸ் நாட் அ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல ட்ரூத்தை ஆக்ஷன் ஓரியன்ட் யூஸுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ட்ரூ தட் த ரோசஸ் ஆர் ரெட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இதுவும். இட் இஸ் ட்ரூ தட் த ரோசஸ் ஆஃப் ரெட், அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இட் இஸ் ட்ரூ போட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் க்ளோஸ் த டோர்னு சொல்கிற மாதிரி ரோசஸ் ஆர் ரெட்னு சொன்னால் போதும். ட்ரூத் ஆல்சோ ஹேஸ் நார்மேட்டிவ் ரோல். ஸோ நார்மலான ஃபங்க்ஷனுக்கும் இருக்குது. அதாவது இட் ஷோஸ் வாட் இஸ் அக்செப்டட் ஆஸ் கரெக்ட். தமிழ்நாடோட கேபிட்டல் வந்து சென்னை அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்கன்னா அது வந்து யூ ஆர் சேயிங் த ட்ரூத் இன் அ நார்மேட்டிவ் ரோல். ஸோ உண்மையை நீங்கள் சொல்கிறீங்க நார்மலாக. ட்ரூத் ஹேஸ் பெர்ஃபார்மேட்டிவ் ரோல் இன் லாங்குவேஜ் ஆல்சோ அப்படின்றது. அதில் என்ன பண்ணுன்னா உண்மை யூ ஆக்ட், இதில் என்ன பண்ணிங்கன்னா யூ டூ த ஆக்ட் ஆஃப் அக்ரீயிங் ஆர் கன்ஃபார்மிங். ஸோ யாரோ உங்ககிட்ட வந்து யூ சப்மிட்டட் த ப்ராஜெக்ட் எஸ்டர்டேவான்னு கேட்குறாங்க, யூ சே இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறீங்க. யூ அக்ரி ஆர் கன்ஃபார்ம் த ஸ்டேட்மெண்ட், ரைட்? அந்த இடத்துல நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. யூ பர்ஃபார்ம் த ஆக்ட் ஆஃப் அக்ரீயிங் ஆர் கன்ஃபார்மிங் த ட்ரூத். ஸோ அதுதான் the performative role of the truth in the language. Coming to the Quine's disquotation theory என்ன சொல்லுதுன்னா இது ரொம்ப ஈஸி. அதாவது quotation நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்கிறீங்கன்னா இட் இஸ் ட்ரூ அப்படின்னு போட தேவையில்லன்னு சொல்கிற மாதிரி இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லும் போது அதில் கொட்டேஷன் கொடுத்து நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ட்ரூத் கேன்சல்ஸ் த கொட்டேஷன் மார்க். ட்ரூத் வந்து டிஸ்கொட்டேஷனை கொடுக்குது. அதுதான் இந்த தியரி சொல்லுது. அதுதான் நம்ம டிஸ்கொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சேம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரோசஸ் ஆர் ரெட் இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரோசஸ் ஆர் ரெட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறீங்க, அதை அந்த கொட்டேஷன் தேவையில்லை. சிம்பிளி ரோசஸ் ஆர் ரெட்னு மட்டும் சொன்னால் போதும். யூ ரிமூவ் த கொட்டேஷன், ஏன்னா அது வந்து ட்ரூ. இது வந்து ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ட்ரூத்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங் ஆட் பண்ணல அந்த இடத்துல. இட் ஒன்லி சேஞ்சஸ் அ கோட்டட் சென்டென்ஸ் இன் டு அ டைரக்ட் சென்டென்ஸ், அவ்வளோதான். மினிமலிசம் என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரூத் ஹேஸ் ஒன்லி அ வெரி ஸ்மால் ரோல். ஒரு சின்ன ரோல் தான் ட்ரூத்துக்கு. நோ டீப் ஹிடன் மீனிங் இன் ட்ரூத். ஸோ இப்போ நீங்கள் சம்திங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறீங்க, இட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் ஆஸ் சிம்பிளி சேயிங் தட் திங். சம்திங் இஸ் ட்ரூன்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த அசர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தான். ஸோ இட் இஸ் ட்ரூ தட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் சொல்கிறதுக்கும் ஒன்று தான். சேயிங் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ட்டிங் த ஸ்டேட்மெண்ட் இஸ் த சேம். Understand here the equivalence only. Confirm or disconfirm proposition normally known அப்படின்னா இப்போ ஒரு ப்ரொபோசிஷன் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, the light is on அப்படின்றது. இந்த லைட் இஸ் ஆன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து லைட் இஸ் ஆன் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் செக், ரைட்? லைட் ஆனாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க.
ஆனா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகுது. இல்ல ஆஃப் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். ஸோ இதுக்கு எதுக்கு நம்ம ரொம்ப போட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்கணும்னு அவசியம் இல்லையா? ஸோ அதனால மினிமலிசமா இருந்துக்கலாம். யூ ஆல்ரெடி நோ உங்களுக்கு லைட் இஸ் ஆன் அப்படின்னு யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். யூ ஆல்ரெடி நோ ஹவு டு கன்ஃபார்ம் ஆர் ரிஜெக்ட் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ நோ நீட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் தியரின்னு பேசுறது தான் டிஃப்ளேஷனரி தியரி. ஸோ கன்ஃபார்ம் ஆர் டிஸ்கன்ஃபார்ம் ப்ரொபோசிஷன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஏற்கனவே உங்களுக்கு இருக்க அந்த நாலேஜை வச்சு, யூ நார்மலி நோன் அறிவை வச்சு யூ கன்ஃபார்ம் தட். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் ட்ரூ அந்த மாதிரியோ இல்லை கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ட்ரூத்தை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. ஸோ வாட் யூ ஆல்ரெடி நோ வாட் பீப்புள் ஆர் சேயிங், வாட் சப்போர்ட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், வாட் ரிஜெக்ட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரூத்துன்றதுக்கு ஒரு பெரிய தியரிலாம் அவசியம் இல்லை. ட்ரூத் டஸ் நாட் நீட் அ பிக் தியரி. ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டிய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ளேஷனிசம். ஸோ அப்படி அது என்னன்னா ட்ரூத் இஸ் நாட் அ பிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது. ராம்சே சொல்கிறாரு ட்ரூன்னு நீங்கள் போடுறீங்கன்னா அது வந்து இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா என்ன ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாரு. ஸ்ட்ராசன் சொல்கிறது ட்ரூத் ஆர் ட்ரூ பெர்ஃபார்ம்ஸ் அன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. குவைன் சொல்கிறது என்னன்னா யூ ரிமூவ் த கொட்டேஷன் மார்க்ஸ் இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாரு. மினிமலிசம் என்ன சொல்லுது இந்த கான்செப்ட்னா ட்ரூத் ஹேஸ் ஒன்லி மினிமல் மீனிங். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. ஸோ டிஃப்ளேஷனரி தியரி என்ன சொல்லுதுன்னா ட்ரூத் டஸ் நாட் ஆட் அ நியூ மீனிங், இட் ஒன்லி ரிப்பீட்ஸ், கன்ஃபர்ம்ஸ் ஆர் டைரக்ட்லி அசர்ட்ஸ் த சேம் ஸ்டேட்மெண்ட். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.